நாளைக்கு சூடான சுவையான ப்ராஃபிட் அப்படின்றது நாளைக்கு எதிர்பார்க்குறதா இருக்குது. என்னன்னா டிசம்பர் முடிஞ்சு போச்சு, ஜனவரி 5 வந்தாச்சு. ஜான்வரி 5ல் மண்டே மார்க்கெட்டுக்கு ஒரு பியூர் புல் அப்படின்றது இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கம்மிங் 7th வந்து அட்வான்ஸ்டு ஜிடிபி ரிப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஆல்ரெடி இருந்த சிபிஐ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கேபிட்டல் வந்து பாசிட்டிவ் அப்படின்றது தான் தெரியுது. அதாவது இந்தியன் மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இப்போ ஓவரால் பார்க்கும்போது ஃப்ரைடே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், நிஃப்டி வந்து இந்த கப்புள் ஆஃப் வீக்கில் கண்டிப்பாக வந்து புல் போகும் அப்படின்னு. அது மாதிரி நடந்துருச்சு. எல்லா வீடியோஸும் எடுத்து செக் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு ஜான்வரி 5ல் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு புல் மார்க்கெட் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எஜுகேஷன். கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், மார்க்கெட் தெரியாமல் பண்ணாதீங்க. காலம் தெரியாமல் காலை விடாதீங்க. மார்க்கெட் தெரிஞ்சு எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டாக பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் மேக் பெட்டர். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டை கரெக்டாக பண்ணுங்கள், எய்ம் பண்ணி பண்ணுங்கள். நான் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். கிளாஸஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராமில் நம்ம டிப்ஸை கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே இது இப்போ நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான் எனக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நிஃப்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த மேஜர் மூவ் நான் இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கும் போது என்னுடைய மேஜர் விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். இந்த 2 ரெசிஸ்டண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஃபைனலில் வந்து பிரேக் ஈவன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ அந்த பிரேக் ஈவன் வேலிடாக இருக்கும் அப்படின்றத நான் இது பண்ணுறேன். ஏன்னா இங்கே 1 ஹவரில் பையர்ஸோடைய ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். செல்லர்ஸை வந்து ட்ரா டவுன் பண்ணுறது பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நமக்கு என்ன ஆகும், இன்னும் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 26,500 to 550 அப்படின்றது வந்து நிஃப்டி ரேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக, தேர்ட் ரெசிஸ்டண்ட்டாக எடுத்திங்கன்னா இமீடியட்டாக வந்து 600 அப்படின்றது இருக்கும். 625 கூட இருக்கிறது ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த கப்புள் ஆஃப் வீக் 26 போகுமா அப்படின்னா, 26 போகிறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க் தெரிஞ்சு பண்ணுங்கள். நான் டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன், ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி. இதில் சப்போர்ட் வாய்ஸ் வந்தது அப்படின்னா, நிஃப்டியில் சப்போர்ட் வாய்ஸ் வந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய மாற்றம் தெரியணும் சப்போர்ட்டில் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மேஜர் சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 26,100 அப்படின்றது இருக்கும். செகண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,000. இந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட் ஆக்டாக இருந்திருக்கும். ஸோ 25,988 இருக்கும். தேர்ட் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமிடியட் சப்போர்ட்டாக கொஞ்சம் ஆவரேஜாக வந்து 25,873 அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டுடைய ஃப்ரேம். ஓகே, ஸோ வந்து நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் 95% வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் நிஃப்டி வந்து நாளைக்கு நான் மேக்ஸிமம் நான் சொல்கிறதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம்ல. அப்போ என்னுடைய ப்ரெடிக்ஷன் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ப்ரீமியமில் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி கிளாஸஸ் கூட எடுத்துக்கங்க. நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ட்ரேடிங் நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. பட் என்னோடய கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சைக்காலஜிக்கலாக சொல்லி கொடுக்குறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட 95% வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நிஃப்டி நாளைக்கு கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. 26,500 ரீச் பண்ணுறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி. நாளைக்கு எதுவும் மேஜர் ஈவெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரீயாக தான் இருக்கும். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ 3 மினிட்ல வச்சுருக்கேன். அதையும் நான் 1 ஹவரில் மாற்றிக்கிறேன். நான் பேக் டெஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு தெளிவான ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்கிது. பிகாஸ் இந்த செல்லோட ஆவரேஜ் எல்லாத்தையுமே மார்க்கெட் கிளியர் பண்ணிடுச்சு. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு மார்க்கெட் எகைன் வந்து அந்த ப்ரீவியஸோட கேப் அப் ஐயையுமே பிரேக் ஈவன் பண்ணி பாடி க்ளோசர் கொடுத்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, பேங்க் நிஃப்டி அடுத்த மூவ் கண்டிப்பாக வந்து 60,500 ஆகும். அப்போ அப்படி நான் வந்து இது பண்ணிக்கிறேன், க்ரீனில் மார்க் பண்ணிக்கிறேன், ரெசிஸ்டண்டாக மார்க் பண்ணிக்க. இது முடிஞ்சது. அதனால் வந்து அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். செகண்ட் ரெசிஸ்டன்ட் இமீடியட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 60,780 அப்படின்றது இருக்கும். தேர்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகரில் நான் சொல்கிறது வேர்ட்ஸை வச்சு நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 61,000 அப்படின்றது வந்து பேங்க் நிஃப்டி அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. ஸோ நிஃப்டி ரெண்டாவது பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா மேஜர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரூசல் மூவ் வந்தால் மட்டும்தான் சேஞ்சஸ் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இப்போ நெகட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்றது அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. 59,800 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட் வந்து இமீடியட்டாக வந்து அந்த லோ வந்து இருக்கும், இந்த டே கேண்டலோடைய லோ இருக்கும். அண்ட் 59,554 இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது 59,089 அப்படின்றது. இதுதான் வந்து நாளைக்கு ப்ரைமாக இருக்கும். இதுலையும் நான் சொல்கிறது என்னென்னா பேங்க் நிஃப்டி மெஜாரிட்டியாக பாசிட்டிவ் சைடில் தான் பர்ஃபார்ம் பண்ணும். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. குளோபல் வைட் மார்க்கெட் நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் நான் எடுத்து பார்க்கும்போது சரி, மேஜர் ஈவெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, வரக்கூடிய 7 தான் இருக்குது. ஸோ எங்கள் கூட நீங்கள் சேர்ந்து பயணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வித் கிளாஸஸோடையும் நான் வந்து டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். வித் கிளாஸஸோட டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்ஸ் நான் இதை காமிக்கிறேன், என்னோடய ஆஃபர்ஸ் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக உங்களால் பயன்படுத்திக்க முடியும். ஓகே, ஸோ பேசிக்ஸ் வந்து 4,999 ஆகும். எல்லாத்துக்குமே டிப்ஸ் வந்துடும். நல்ல ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு சைக்காலஜி ட்ரேடிங் வந்து சீக்ரெட்டாக வச்சுருப்பேன்ல, அதை நான் 15,000க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன பிளான் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆர்கல்ஸ் கால் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.